என்னோட பேர் என்னோட ஒவ்வொரு அதாவது நம்மளோட ரியல் லைஃப்லயும் சரி, நம்ம சினிமாலையும் சரி, அந்த முஸ்லீம்ல வந்து தீவிரவாதியில காட்டாங்க. அது என்ன தெரிஞ்சுக்கலாமா? முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதி இருக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம் கேட்குறாங்க. முதல்ல தீவிரவாதத்தை நீங்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் வந்து ஆயுதம் தூக்கி அடுத்தவங்களை தாக்குறது தான் தீவிரவாதம் இல்லையா? அதான தீவிரவாதம். அநியாயமாக ஆயுதத்தை தூக்கி மற்றவர்களை தாக்குறது தான், கொல்றது, தாக்குறது, அழிக்கிறது, இதுதான் தீவிரவாதம். இத உலகத்தில் எல்லாருமே செய்யறாங்க. யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு வந்து நேருக்கு நேர் எதிர்த்து நிற்க இயலலையோ அவங்களெல்லாம் இந்த இரண்டாம் வழியைத்தான் உலகத்தில் தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள். முஸ்லீம் தான் செய்யறாங்க. அதுக்கு முன்னாடி அடிப்படை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப இலங்கையில் ஒரு பெரிய இனம் வந்து சிறிய இனமாக இருக்கிற தமிழ் மக்களை வந்து அழிக்கிறார்கள் என்று ஒரு கருத்துக்கு வந்த இலங்கையில் உள்ள சில தமிழர்கள் விடுதலை புலிகள் என்கிற ஒரு பெயரில் அவங்க ஆயுதம் தாக்கி மந்திரிகளை கொன்றார்கள், ரயில் நிலையங்களை கொண்டு வைத்தார்கள், அது விமானங்களை கூட தாக்கினார்கள். இதெல்லாம் செஞ்சாங்க. ஏன்னா நேருக்கு நேர ராணுவத்தோட மோத முடியாத ஒரு நிலை வரும் பொழுதெல்லாம் இந்த குறுக்கு வழியில போய் நம்ம என்ன செய்வோம், பதிலடி கொடுப்போம். ஒரு ஆள் செத்தாலும் அந்த 100 பேரை சாவடிப்போம் அப்படின்னு சொல்லி விடுதலை புலிகள்ங்கிறவங்க அதை செஞ்சாங்க. அவங்க முஸ்லீம் கிடையாது. ஆனா அதை வந்து யாருமே அது ஏன் இந்து இந்துக்கள் தான். அவங்க இந்து தீவிரவாதம் ஒருத்தருமே சொல்லல. அது விடுதலை புலிகள் ஒரு இயக்கத்தின் பேர்ல நினைஞ்சிட்டாங்க, அதை குறிப்பிட்டு விட்டார்கள். அதே மாதிரி இப்ப நம்ம இந்தியாவில் எடுத்துக்கொண்டீர்களேயானால் ஆந்திராவில், பீகாரில், சத்தீஸ்கர்ல அங்க எல்லாம் நக்சலைட்டுகள் சொல்லி நக்சல் பாரிகள் ஒரு அமைப்பு இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, அந்த அதிகார வர்க்கம் வந்து அந்த ஏழை தொழிலாளிகளுக்கு நியாயம் வழங்காத காரணத்தினால, மிராசுகளுக்கும் பண்ணைகளுக்கும் அவங்க சப்போர்ட்டா இருக்கிற காரணத்தினால அதை எதிர்த்து அவங்களுக்கு நிக்க இயலல, அரசாங்கத்தை எதிர்த்து நேருக்கு நேரம் மோத முடியலைங்கும் போது என்ன பண்றாங்க, அவங்க ஆயுதம் தரித்து காவல்துறை அதிகாரிகளை கடத்துகிறார்கள், அவங்கள கொல்றாங்க, பலவிதமான அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை சேதப்படுத்துகிறார்கள். சில அதிகாரிகளை கடத்தி கொண்டு வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, அவங்களுடைய ஆட்களை விடுதலை செய்வதற்காக வேண்டி அதை ஒரு பணைய தொகையை வாங்கி கொண்டு என்ன செய்யறாங்க, விடுதலை செய்யறாங்க. இதெல்லாம் செய்யறாங்களா அவங்க முஸ்லீமா? அதாவது ஒரு பெரிய ஒரு சக்தி எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியலங்கும் போது சிறுபான்மையா இருக்கிறவனுக்கு பூராவுமே இந்த மாதிரியான ஒரு கிறுக்கு பிடிக்கும். என்ன கிறுக்கு, நம்ம வேற வழியெல்லாம் நேருக்கு நேரம் முடியாது, அப்போ ஒரு குண்டு வச்சிட்டோம்னு சொன்னா சேதம் இல்லாம எதிரிக்கு அதிக சேதத்தை உண்டாக்கலாம், அதுதான் நமக்கு ஏழும் அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்யறாங்க. இது உலகத்தில் எல்லா நாடுகளிலும் நடக்கிறது. இது இந்த மாதிரி ஆயுதம் தாங்கி பொதுமக்களை கொள்வது, அது மாதிரி அரசு அதிகாரிகளை கொள்வது, அரசு சொத்துக்களை வந்து சூறையாடுவது, சேதப்படுத்துவது, இதை செய்யாத நாடுகளே உலகத்தில் இல்லை. எல்லா நாடுகளிலையும் ஒரு அதிகார வர்க்கம் இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை செய்யும் பொழுது அதுல பாதிக்கப்படுறவன் வந்து இது ஒரு வழிமுறை எடுத்துக்கிறான். இது உலகம் பூரா இது நடக்கும்போது அந்த யாரு செய்யறாங்களோ அந்த பேர்ல அவங்கள சொல்லிடுறாங்க. முஸ்லீம்ல 4 கிறுக்கு இருக்கிறான். அவன் என்ன செய்யறான், நமக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது நம்ம நினைக்கும் பொழுது நிஜமாவும் பாதிப்பு ஏற்படலாம், பாதிப்பு ஏற்படுவதாக தப்பாவும் நினைக்கலாம். அப்படியும் உள்ளதும் இருக்கு, இப்படி உள்ளதும் இருக்கிறது. அப்ப அப்படி நினைக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறான்னு கேட்டா, நமக்கு இவங்களை எதிர்த்து நிற்க முடியல, நம்மளால ஏண்ட பதிலடியை கொடுப்போம் என்று சொல்லி அவன் கொண்டே குண்டை வைக்கிறான். அப்ப குண்டை வைக்கிறவன் வந்து அவன் வந்து ஏதாச்சும் ஒரு அமைப்பு இயக்கம்னு வச்சிருக்கிறான், தனி நபரா செய்வது கிடையாது. அப்ப எப்படி அதை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் முஸ்லிம் தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது. விடுதலை புலிகளை வந்து விடுதலை புலிகள் என்று தான் நம்ம சொன்னோமே தவிர அவங்களோட மதத்தை நம்ம சேர்க்கல. அதே மாதிரி வந்து மாவோயிஸ்டுகள் என்று மாவோயிஸ்ட் நம்ம சொன்னமே தவிர அவங்கெல்லாம் முஸ்லீமா? அவங்க முஸ்லீம் அல்ல, அவங்க ஒரு மத இந்திய அரசியல் சட்டப்படி இந்துக்கள். அவங்க அப்ப இந்து தீவிரவாதி யாருமே சொல்லல, மாவோயிஸ்ட்னு சொன்னாங்க. ஆனா முஸ்லீம்கள் எவனாவது ஒரு கிறுக்கன் செஞ்சான்னு சொன்னா அதை மீடியாக்கள்ல எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா முஸ்லீம் தீவிரவாதி, முஸ்லீம் பயங்கரவாதி, அந்த இயக்கத்தின் பேர் தானே சொல்லணும். அதை விட்டுட்டு மதத்தோட சேர்த்து அதை சொல்றாங்க. இப்படியே திரும்ப 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 எந்த பேப்பர் எடுத்தாலும் முஸ்லீம் தீவிரவாதி,
எந்த ஒரு டிவி தொலைக்காட்சி எடுத்தாலும் முஸ்லீம் தீவிரவாதி, ஏன் அவனை வந்து ஒரு லஷ்கர தையீபா தீவிரவாதின்னு சொல்லுங்க, அல்ல என்ன ஒரு அமைப்பில் இருக்கிறானோ அந்த அமைப்பின் பேரை சொல்லிட்டு போக வேண்டியதானே. அது இஸ்லாமிய தீவிரவாதி, இஸ்லாமிய பயங்கரவாதி என்று சொல்லி சொல்லி ஒரு மூளை செலவை செய்த காரணத்தினால்தான் இந்த கருத்து ஏற்பட்டிருக்கு. நான் முஸ்லீம் யாரும் செய்யலன்னு நான் சொல்ல வரல, இதை விட அதிகமாக மற்றவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. பெரிய அளவில் சேதமெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், இன்றைக்கும் பல நாடுகளில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ உதாரணமாக ரஷ்யாவில் அந்த உக்ரைன் நாட்டில் நடக்கிறது என்ன, அங்கே ஒரு அரசுக்கு எதிராக ஒரு குழுக்கள் இறங்கி அடிச்சு மக்கள் நொறுக்குறாங்க, கொள்றாங்க. ரஷ்யா ஆயுத சப்ளை ரகசியமா செய்யறவங்கலாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்தவ தீவிரவாதி சொல்லல, அவங்களுக்கெல்லாம் போராளிகள் என்றோ அல்லது ஏதாச்சும் ஒரு பேரை வைத்தோ சொல்லுகிறார்களே தவிர அவங்களோட என் மதம் சேர்க்கல, அவங்க ஒரு மதத்தில் உள்ளவங்க தானே. அப்ப அவங்கள கிறிஸ்தவ தீவிரவாதி உலகத்தில் மீடியாக்கள் சொல்ற அறிவுஜீவிகள் பண்ண வேலை. இந்த அறிவுஜீவிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இஸ்லாம் வளர்ந்துடக்கூடாது என்று அவங்களை அறியாமலே உள் மனசில் அவங்களுடைய ஆழமா பதிஞ்சிருக்கிறது ஏன் என்று எங்களுக்கு தெரியல. அப்ப எல்லாரும் தானே இதை பண்றான். எவன் பண்ணனாலும் அவனோட மதத்தை சேர்க்காம நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னா கூட, இப்ப உதாரணமா பாபர் மசூதி இடித்தார்கள், அப்ப குண்டு வைத்தார்கள், பல சம்பவங்கள்லாம் இருக்கிறது. ஆரம்பத்தில் இந்தியாவில் குண்டு வைக்கிற நிகழ்ச்சிகள்ல முஸ்லீம் பேரை போட்டு விட்டுருவாங்க. ஒரு புலனாய்வும் இருக்காது, ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்காது, ஒரு தடயம் கூட இருக்காது. குண்டு வெடிச்சு 10 நிமிஷத்துல டிவியில் செய்தி ஓடும். என்ன ஓடும்? முஸ்லீம் செஞ்சாங்கிற மாதிரி பேரை போட்டு முஸ்லீம் தீவிரவாதிகள் பின்னணியா, போலீஸ் புலன் விசாரணை, அந்த இடத்துக்கே போலீஸ் போய் சேர்ந்திருக்க மாட்டான். அதுக்குள்ள மீடியாவில் டிவியில் ஃபிளாஷ் நியூஸ் ஓடும். இப்படி எல்லாம் செஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் செய்யறாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், மாலேகான் குண்டு வெடிப்பு இருக்குது. மாலேகான்ங்கிறது வந்து மராட்டியத்தில் ஒரு ஊர்ல வந்து குண்டு வெடிக்கிறது. குண்டு வெடித்து அந்த சில 7-8 பேர் சாவுறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க உள்ள 4 முஸ்லீம் இளைஞர்கள் மேல வழக்க போட்டு பல மாதங்கள் அவங்க வந்து அதுல ஜெயிலில் இருக்கிறாங்க. பேப்பர்ல முஸ்லீம் தான் வச்சாங்கிற மாதிரி வருது. கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஏடிஎஸ் ஒரு தனியா ஒரு டீமை போட்டு என்ன செய்யறாங்க, ஒரு சிறப்பு புலனாய்வை போட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சோம்னு சொன்னா, அந்த மாலேகானில் குண்டு வெடிப்பு நடத்தினது முஸ்லீம் இல்ல, அதை செஞ்சது வந்து பிரக்யா சிங் என்ற பெண் சாமியாரு, அசிமானந்தாங்கிற ஒரு சாமியாரு, இவங்க குஜராத்தை சேர்ந்தவங்க. அவங்க பேர்லாம் அந்த வண்டி வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 வீலர்ல தான் கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த இதை வச்சிருக்கிறாங்க. அவங்கள சோதிக்கும் பொழுது இங்கே கிடைந்த அதே பிரசுரங்கள் வந்து அவங்களுடைய ஆசிரமத்தில் கிடைக்கிறது என்று சொல்லி அந்த சாமியார்களை கைது பண்ணது அரசாங்கம். ஆனா கைது பண்ண பிறகு இந்து தீவிரவாதி யாராவது சொன்னாங்களா? நடந்த உடனே முஸ்லீம் மேல போட்டாங்க. அந்த 4 பேருடைய எதிர்காலம் 5 வருஷம் வீணாக்கிட்டாங்க. பிறகு இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி அசீமானந்தா வெளிப்படையா வாக்குமூலம் கொடுத்தாரு. இந்த இயக்கம் சொல்லி, குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தின் பேரை சொல்லி, இந்த சங் பரிவார இயக்கம் சொல்லி தான் நான் வச்சேன், நாங்கள் அதை செஞ்சோண்டாரு. இதுக்கு பின்னணியில் ராணுவ அதிகாரிகள்லாம் இருந்திருக்கிறாங்க. ராணுவ அந்த ஏன்னா ஆர்டிஎக்ஸ் வந்து வெளியில சாதாரணமாக கிடைக்காது, ஜெலட்டின் கிடைக்கும், கருமருந்து கிடைக்கும். அது அந்த குண்டுகள் வந்து சாதாரண மக்கள் வைப்பான். ஆர்டிஎக்ஸ் வந்து ராணுவத்துக்கு தான் கிடைக்கும். இந்த மாலேகானில் ஆர்டிஎக்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ராணுவத்தில் உள்ள தளபதி ஒருத்தர் அதுக்கு பின்னணியா இருந்து அவர் தான் செஞ்சு கொடுத்திருக்கார். அது கேஸ்ல அவர் இருக்கிறாரு. அப்ப கர்னல் தளபதின்னு இருக்கிறவன்லாம் சேர்ந்து ஒரு குண்டை வைத்து முஸ்லீம் மேல பழிய போடுவதற்காக செய்யறாங்க. செஞ்ச பிறகு என்ன, இது வந்துட்ட பிறகு அதை மாற்றவும் மாட்டேங்கிறாங்க. அதை செஞ்சது இவன் தான் தெரிஞ்ச பிறகு, ஒரு சாமியார் தான் செஞ்சார்னு தெரிஞ்ச பிறகு அவங்கள கூட வந்து இந்து தீவிரவாத வார்த்தையால் இது வரைக்கும் சொன்னதில்லை. சாமியார் செஞ்சார்னு சொன்னாங்களே தவிர, அவருடைய பெயரால் சொல்லப்பட்டாங்களே தவிர அதை இந்து தீவிரவாதம் சொல்லல. அதே மாதிரி அந்த ரயில் குண்டுவெடிப்பு, சம்ஜாதா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு ஆரம்பத்தில் முஸ்லீம் தாங்க, பிறகு கைது செய்யப்பட்டது இவங்க தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்ல அந்த பேரை சொல்லிடுறாங்க, பின்னாடி மாற்றும் போது அது வரமாட்டேங்கிறது. அதே மாதிரி அக்சர்தம் கோயிலில் குஜராத்தில் கொண்டு வச்சதாக முஸ்லீம்களை வழக்கு போட்டாங்க. நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அது பொய் வழக்கு, முஸ்லீம் அந்த யார சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லி தீர்ப்பாகி போனது இப்போ 2-3 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்க. அப்ப அந்த கோவையில் அந்த மும்பை குண்டு வெடிப்பு அந்த 2-3 விஷயத்தில் முஸ்லீம்கள் அந்த கலவரத்துக்கு பதிலடின்னு செஞ்சாங்க. அது மட்டும் உண்மையாக்கப்பட்டிருக்கே தவிர மற்றதெல்லாம் அப்படி கிடையாது. ஆனால் அது முஸ்லீம் தாங்கிறத சொல்வதில் மீடியாக்கள் ரொம்ப கவனமா இருக்கிறார்கள். முஸ்லீம் இல்லைன்னு தெரிய வந்தால் அதை இருட்டடிப்பு செய்கிறார்கள். முஸ்லீம் பேர்ல போடப்பட்டது மற்றவங்க செஞ்சாங்கன்னு தெரியும் போது அதை காட்ட மாட்டேங்கிறாங்க. இப்படி எல்லாமே ஒரு பிளான் பண்ணி செய்யற காரணத்தினாலையும் முஸ்லீம் தீவிரவாதிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் என்ன ஏற்பட்டிருக்கிறது. எல்லாரும் 4 இருக்கத்தான் செய்வான். அந்த இந்துக்கள் சில பேர் செஞ்சதுனால எல்லா இந்துக்கள் அப்படின்னு நம்ம நினைச்சோமா? முஸ்லீம்கள் நாங்கள் நினைக்கிறோமா? சில இந்துக்கள் தானே மாலேகானில் கொண்டு வச்சான்.
அஜ்மீர்ல கொண்டு வச்சான், ஹைதராபாத்தில் கொண்டு வச்சான். அவங்க தானே இப்போ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. முதல்ல முஸ்லீமை கைது பண்ணி விட்டு பிறகு விசாரித்து அவங்கள இப்போ சேர்த்திருக்காங்கல்ல. அதை வைத்துக் கொண்டு நாங்கள் எல்லா இந்துவும் தீவிரவாதி நாங்கள் சொன்னோமா? அப்படி நாங்கள் நினைச்சோமா? அது 4 கிறுக்கன் செஞ்சான்னு நினைச்சுக்கிட்டோம். 4 கிறுக்கன் செஞ்சிருக்கிறான். அது மாதிரி நீங்க 4 கிறுக்கன் செஞ்சான்னு எடுத்துக்கிற வேண்டியதானே. முஸ்லீம்ல எவனாவது இப்படி செய்வானே ஆனால் அவனை நாங்கள் ஆதரிக்கிறோமா, சப்போர்ட் பண்றோமா, பணம் கொடுக்கிறோமா, அவனுக்கு உதவுறோமா, அவனை ஊக்குவிக்கிறோமா? அப்ப எவனோ ஒரு 4 கிறுக்கன் இந்த மாதிரி எல்லாத்திலும் இருப்பான். இதை கண்டறிந்து முடியாது. ஒரு 10 பேர் கொண்ட ஒரு அமைப்பா இஸ்லாம்ங்கிறது? ஒரு 150 200 கோடி மக்கள் உள்ள ஒரு மதத்தில் எவனை எப்படி ஃபில்டர் பண்ணி யார் கண்டுபிடிக்கிறது? எல்லா மதங்களும் அப்படி இருப்பார்கள். அந்த வகையில் இப்படி எது செஞ்சாலும் முஸ்லீம் தீவிரவாதி போட்டு திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை போடுற காரணத்தினால்தான் இது வருதுன்னு விளங்கிக்கொண்டு ஒண்ணு. இரண்டாவதாக, அந்த முஸ்லீம் தீவிரவாதி சொல்றோம்ல, இந்த தீவிரவாதத்தினால பாதிக்கப்பட்டது முஸ்லீமா முஸ்லீம் அல்லாத மக்களா யார் அதிகம்? அதை யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் நடக்கிறது இப்படி இப்படி 1 2 நீங்க சொல்லிக்கிறங்க. பொதுவாக உலக அளவில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஈராக்கில் குண்டு வைக்கிறான். குண்டு வைக்கிறவன் முஸ்லீமும், சாவுறவன் யாரு? அவனும் முஸ்லீமும். ஆப்கானிஸ்தானில் குண்டு வைக்கிறான், வைக்கிறவன் முஸ்லீமும், சாவுறவன் முஸ்லீமும். பாகிஸ்தானில் பள்ளியாசல் கொண்டு குண்டு வைக்கிறான், வைக்கிறவன் முஸ்லீமும், சாவுறவன் முஸ்லீமும். அப்போ இவன் இஸ்லாத்துக்காக செய்கிறான். இஸ்லாத்துக்கு செய்கிறவனா இருந்தால் அவன் ஏன் முஸ்லீமை கொள்றான்? பிற மதத்தை அழிக்கிறதுக்கு தான் நாங்கள் ஜிஹாதுன்னு இறங்குறோமே அப்படின்னு நீங்கள் கருதுவீர்களே ஆனால் அவனால் அழிக்கப்பட்டது நாங்கள ஜாஸ்தியா இருக்கிறோம். தீவிரவாதி பயங்கரவாதி என்ற பெயரால் அழிக்கப்பட்டவர்கள் பள்ளிவாசலுக்கு போறவர்களும் பொதுமக்களும் மக்களும் கொல்லப்படுறார்கள். அவங்கெல்லாம் யாரு? ஈராக்கில் கொண்டு வைத்து 60 பேர் சாவு நேற்று வருது. 60 பேர்ல ஒரு ஆள் இந்து உண்டா, ஒரு ஆள் கிறிஸ்டின் உண்டா? அதுல 60 முஸ்லீம் தான். 80 பேர் சாவு உண்டா, 80 முஸ்லீம் தான். அப்ப இவர்களால் அழிக்கப்படுறத நாங்களா இருக்கும் பொழுது அப்ப என்ன நாங்க எப்படி உங்களை சப்போர்ட் பண்ணுவோம்? நீங்களெல்லாம் எப்படி இவர்களை வெறுக்கிறீர்கள் அதை விட ஜாஸ்தியா நாங்கள் வெறுக்கிறோம். ஏன்? இவங்களுடைய செயல்களால் உலக அளவில் பார்த்தீர்களே ஆனால் பாதிப்பு எங்களுக்கு தான் வருகிறது. அவங்க எதுக்காக இதை செய்யறாங்க என்று கேட்டால் இஸ்லாத்துக்காக செய்யல. இஸ்லாம் மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்கு செய்யவில்லை. இஸ்லாத்தை வெற்றி பெற செய்யணும் என்பதற்கும் செய்யவில்லை. இஸ்லாம் மக்களுக்கும் செய்யவில்லை. இஸ்லாம் சமூகத்துக்கும் செய்யவில்லை. சமூகத்தை அழிக்கிறார்கள். வேறு எதுக்கு செய்கிறார்கள்? 2 காரணத்துக்கு செய்கிறார்கள். ஒன்று, அந்நிய நாட்டுடைய கைக்கூலியாக ஒரு அரசாங்கம், பொம்மை அரசாங்கத்தை உலக தீவிரவாதிகள்லாம் தலைமை தாங்கக்கூடிய அமெரிக்கா செய்கிறது. அந்த அடிப்படையில் ஈராக்கில் ஒரு அரசை கவுத்துட்டு அவன் விரும்பின ஒரு அரசை வைக்கிறான். ஆப்கானில் ஒரு அரசை கவுத்துப்பட்டு அவன் விரும்பின ஒரு அரசாங்கத்தை வைக்கிறான். அப்போ அவனுக்கு அந்த அரசாங்கம் ஜால்ரா அடிக்குது. அவனுக்கு பதிலடி கொடுப்பதற்காக வேண்டி அமெரிக்காக்காரன் வர சொல்லுங்கிறதுக்காக வேண்டி அங்கே உள்ள மக்களை போட்டு அடிக்கிறாங்க. அது அமெரிக்காவின் மீது உள்ள கோபத்தை அமெரிக்க அரசுக்கு துதிபாடக்கூடிய அதிகாரிகளுக்கு பாடம் கற்பித்து செய்யணும். இப்படிங்கிற ஒரு அரசியல் நடவடிக்கை. அதனால விளங்கிக்கணும், இஸ்லாத்தை நிலைநாட்டுகிற நடவடிக்கை இல்லை, இஸ்லாத்தை மேலோங்க செய்யற நடவடிக்கை இல்லை. எதுக்கு செய்யறாங்க? இது அமெரிக்கா நீ செஞ்சீல இந்த நாடு நிம்மதியா இருக்கான்னு காட்டுற பாரு. இப்படி ஒருத்தன் செஞ்சானேயானால் அது எப்படி நீங்க இஸ்லாத்தில் சேர்க்க முடியும்? இதுக்கு எப்படி இஸ்லாமிய கலர் போட முடியும்? இஸ்லாம் தீவிரவாதம் இது எப்படி சொல்ல முடியும்? நாங்களே பாதிக்கப்படும் போது அது எப்படி இஸ்லாமிய தீவிரவாதம் சொல்ல முடியும்? அப்ப இப்படி நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இது ஒரு விஷயம். இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதற்கு, தன்னை பற்றி மக்கள் பயப்படணுன்றதற்காக வேண்டி சில குழுக்கள் இப்படி செய்வாங்க. எல்லா இடத்துலையும் உதாரணமா மாமூல் வாங்குறது ரவுடிகள்லாம் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாதாக்கள் இருப்பாங்க. அவனுக்கு முன்னாடி 10 பேர் இருப்பாங்க. அவன் நோக்கம் என்னன்னு கேட்டா, அவனை கண்டால கேட்டால நடுங்கணும். அதுக்காக என்ன செய்வான்? சும்மா போய் 4 பேர் வெட்டுவாங்க. வெட்டினா என்ன பேராயிரும். இந்த ரவுடி, அந்த ரவுடி, கருப்பு ரவுடி, வெள்ளை ரவுடின்னு பேர் வச்சிருப்பானுவோம். இப்படி ஒரு பேரை போட்டு என்ன செய்வாங்க? ரவுடி ஆயிருவாங்க. ரவுடி ஆனோன்னு மக்கள் என்ன செய்வாங்கடா, நில பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை வந்தா அவனுக்கு போச்சுன்னு வைங்கள, மிரட்டி என்ன செய்வான்? டாய் மரியாதை கொடுத்துரும், எனக்கு 10% கொடுத்துரும் என்று மிரட்டி காசு வாங்குறதுக்கு இந்த ரவுடி இமேஜ் தேவைப்படுகிறது. இதுக்காக வேண்டி எவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க? அநியாயமா பண்ணி அந்த ரவுடி இமேஜை உண்டாக்குறதுக்காக வேண்டி அதெல்லாம் செய்யறாங்க. இப்படியாக மற்ற மதத்தில் செய்யற மாதிரி எங்க மதத்தில் நாள் இருக்க என்ன செய்யறான்? பெரிய பெரிய நகரங்கள்ல இப்படியான ஒரு வேலையை பார்த்துட்டு வந்தோம்னா அவன் ஹீரோ மாதிரி பார்க்கப்படுவான். அவன் தலையிட்டு மக்கள் பயப்படுவாங்க. அதை வச்சு சம்பாதிக்கலாம். இங்க சில ஆளுக்கு செய்யறாங்க, சில குழுக்கள் அவனை வெட்டுறது, இவனை வெட்டுறது, குண்டு வைக்கிறன்னு ஏற்படுறான். எது மார்க்கத்துக்கு செய்யலாம? எதுக்கு செய்யறான்? ரவுடி இமேஜுக்காக வேண்டி எல்லாரும் செய்யறான். அதுக்கு மதத்தின் பேர் வர கிடையாது. இவனு அதுக்கு தான் செய்யறான். அதுக்கு செய்யறான், அந்த ரவுடி இமேஜை உண்டாக்கி கொண்டோமே ஆனால்
பணம் சம்பாதிக்கலாம். ஒரு இடத்துல ஒருத்தன் இருந்து காலி பண்ண மாட்டேங்கிறான். பல வருடங்கள் அவர் என்னமோ வீட்டுக்காரர் வந்து அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் முயற்சி பண்ணி பார்க்குறாரு, முடியல. இந்த மாதிரி ரவுடிட்டு போய் சொல்லுவார். அவன் என்ன செய்வான், டேய் மரியாதையாக காலி பண்ணிடும், 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு, இல்லைன்னா உன்னை தீர்த்து கட்டிடுவேன், உன் பிள்ளைய கடத்திட்டு போயிடுவான், முன்னாடி தூக்கிட்டு போயிடுவான். என்ன செய்வான், காலி பண்ணி போயிடுவான். இதுக்கு என்ன தேவை, ரவுடி இமேஜ் தேவை. அப்ப இந்த ரவுடி இமேஜை உண்டாக்குவதற்கு ஒவ்வொருத்தனும் ஒரு வழியை கையாளுற மாதிரி முஸ்லீம்லையும் சில பேர் என்ன செய்யறான்னு கேட்டா கையாளுறான். அவன் இஸ்லாத்துக்கு செய்ய கிடையாது. அந்த ரவுடி இமேஜ் வந்த பிறகு என்ன செய்வாங்க, அவனுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. யார் பயப்படுவா, பணக்காரங்க பயப்படுவாங்க, செல்வந்தர்கள் பயப்படுவாங்க, ஏழை பயப்படுற ஒன்றும் கிடையாது. அப்ப செல்வந்தர்களை பயமுறுத்தி அவங்கள்ட்ட பணத்தை வாங்குறதுக்காக வேண்டி இதை செய்யும் பொழுது அதுக்கு ஒரு இஸ்லாமிய, அவன் ஒரு பிலால்னு பேர் அவனுக்கு இருந்தால், இஸ்மாயில் அவனுக்கு பேர் இருந்தால் உடனே இஸ்லாமிய தீவிரவாதி. ஆனா அவன் இஸ்லாத்தை சொல்றதுக்கு போய் செஞ்சானா, இஸ்லாம் மார்க்கத்துக்காக செஞ்சானா, இஸ்லாம் மார்க்கத்துக்கு ஆபத்து வந்துருச்சுங்கிறதுக்காக போய் செஞ்சானா, அவன் ஒரு இமேஜுக்காக வேண்டி செய்யறான். எல்லாரும் செய்யற மாதிரி, எல்லா ரவுடிகளும் செய்யற மாதிரி அவங்க சில ரவுடிகள் செய்வது வந்து இஸ்லாத்தின் பேரால் சொல்லப்படுகிறது. அவன் முஸ்லீமா இருந்ததுனால, அவன் முஸ்லீமுக்காக அதை செய்யவும் இல்லை, இஸ்லாத்துக்கு செய்யவில்லை. இப்படியான ஒரு அதை கூட இஸ்லாத்தில் போட்டுறாங்க பாருங்களேன். ரவுடிகள் செய்யற காரியத்தை கூட அது முஸ்லீமுக்கு இஸ்லாத்துக்காக செஞ்ச மாதிரி ஒரு சித்தரிக்கிற காட்சியை பார்க்குறீங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணி சில காரியங்களை செய்தவர்கள்லாம் பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க. ரவுடிகள், எல்லா சமுதாயத்து ரவுடிகள் ஆன மாதிரி இங்கே உள்ள ரவுடிகளும் ஆயிருக்கிறார்கள். அப்போ எதுக்கு செய்யறாண்டு வழங்குதா இல்லையா? இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இது ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அடுத்து என்னன்னு கேட்டா, இஸ்லாம் மார்க்கத்தில் இதுக்கு அனுமதி இருக்குதா? எல்லா கிறுக்கனும் செய்யறான், இவன் செய்யறான், தப்பு. முஸ்லீம் செய்து நாங்கள் நியாயப்படுத்த மாட்டோம், நாங்கள் எவனுக்கு சப்போர்ட் பண்ணவில்லை. உங்களுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நாங்கள் எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் தீவிரவாதத்தை வெறுக்கிறது என்பதை காட்டுவதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். கோவையில் குண்டு வெடிப்பு நடந்தது. அதில் நிறைய மக்கள் அப்பாவிகள் பாதிக்கப்பட்டார்கள். எல்லாருமே அப்பாவிகள் தான் சொல்லணும். அதில் பாதிக்கப்பட்ட எல்லாருமே அப்பாவிகள் தான் கொல்லப்பட்டார்கள். அதில் ஈடுபட்டவர்கள்லாம் கைது செய்யப்பட்டு வழக்கு நடக்கிறது. வழக்கு நடந்து பல வருடங்களுக்கு பிறகு தீர்ப்பு அளிக்கப்பட்டு அவங்கள தண்டனை வழங்கப்பட்டுச்சு. பல பேருக்கு, சில பேர் விடுதலையாக இருக்கிறாங்க, சில பேர் வந்து இருந்த காலமே அதிக தண்டனை என்று சொல்லி வெளியே வந்திருக்கிறார்கள். இவங்களுக்கு வழக்கு நடத்தணும்ல, அவங்க மேல ஒரு வழக்கு போட்டா, வழக்கு நடத்துவதற்கு இவர்கள் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணி எங்க சமுதாயத்தில் வந்து நிதி கேட்கிறாங்க. எங்க சமுதாயத்தில் மக்கள் யாரும் கொடுக்கல, செல்வந்தர்கள் கொடுக்கல, இயக்கங்கள் கொடுக்கல. கடைசியில் என்ன ஆச்சு, நீதிமன்றத்தில் முறையிட்டு எங்களுக்கு வழக்கறிஞருக்கு நிதி இல்லை, அரசு வழக்கறிஞரை தாங்கன்னு கேட்கிறாங்க. நம்ம நாட்டு சட்டம், நம்ம நாடு மட்டுமில்ல உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் ஒருவருக்கு வழக்கறிஞர் வைக்க வசதி இல்லை என்று சொன்னால் அவருடைய நியாயத்துக்காக வேண்டி அரசாங்கமே ஒரு வக்கீலை நியமிச்சு வக்கீல் ஃபீஸ் அரசாங்கம் கொடுத்துரும். அவங்க சார்பை வாதாடுவாங்க, அரசாங்கம் தான் ஃபீஸ் கொடுக்கும். அப்ப அந்த மாதிரி இந்த கோவை குண்டு வெடிப்பு வழக்கில் உள்ளவர்களுக்கு வழக்கறிஞர்கள் யாருன்னு கேட்ட அரசு வழக்கறிஞர்கள். அரசு வழக்கறிஞர் வந்து இவங்களுக்கு உளப்பூர்வமா வாதாட மாட்டாரு, ஏன்னா தானே காசுக்கு வாதாடிட்டு போயிடுவாரு. நானே வச்ச வழக்கறிஞர்னா ஒழுங்கா வாதாடுவாரு, எனக்காக வேண்டி அரசாங்கம் நியமிச்ச வக்கீல்னா ஒழுங்கா வாதாட மாட்டாரு. அந்த மாதிரியான வக்கீல்கள் நியமிக்கப்பட்டு தான் அவங்க தண்டிக்கப்பட்டாங்க. இதுல நீங்க அறிந்து கொள்ற விஷயம் என்ன, அந்த குண்டு வைத்தவர்களை நாங்கள் ஒருத்தர் ஆதரிக்கலன்னு வழங்குதா இல்லையா? எங்க செல்வந்தர்கள் அள்ளி அள்ளி கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா எதுக்கு அரசு வழக்கறிஞர்? அவங்கள பெரிய பெரிய வழக்க பல்கிவாலா கூட்டு வந்து என்ன செஞ்சிருக்கலாம், அவங்க வந்து வழக்க நாரிமனை கூட்டு வந்திருக்கலாமே. எங்க பெரிய பெரிய பண முதலைகள்லாம் எங்க சமுதாயத்தில் இருக்கத்தானே செய்யறாங்க, கொடுக்கல. அரசாங்கத்திலிருந்து ஒரு வழக்கறிஞரை வைத்து அவங்க என்ன செய்யறாங்க, தண்டனைக்கு உள்ளானவர்களா ஆனார்கள். அப்ப இதுல என்ன நீங்க அறிந்து கொள்ளணும், எங்க மக்கள், எங்க அமைப்பு, எங்க சமுதாயம் யாருமே இவங்களை ஆதரிக்கல. 4 கிறுக்கனுடைய செயலாக நாங்க பார்க்கிறோம். ஆனா எல்லாம் முஸ்லீம் தான், முஸ்லீம் பூரா கெட்டவங்கிற மாதிரி ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க, இதை வைத்து விதைக்கிறார்கள். இதை நாங்க மாற்றுவதற்கு தான் நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, சரி எங்க மார்க்கம் என்ன சொல்லுது? ஒரு மதத்தின் பெயரால ஒரு முஸ்லீம் குடிச்சான்னா இஸ்லாம் குடிக்க சொல்லுன்னு சொல்லுவோமா? ஒரு முஸ்லீம் வந்து திருடுறான்னு சொன்னா இஸ்லாமிய திருடன்டா அவனுக்கு சொல்றது? திருடன் திருடனா. ஒரு முஸ்லீம் விபச்சாரம் இஸ்லாமிய விபச்சாரன் அப்படின்னு ஏதாவது சொல்றோமா? அவன் விபச்சாரம் செய்யறான், அவ்வளவுதான். அப்ப அந்த கிரிமினல் செயல்களை செய்யறவன் வந்து எல்லா மதத்திலும் இருக்கிற மாதிரி எங்க மதத்திலும் இருக்கிறான். அதை மதத்தோட சம்பந்தப்படுத்தணும். எங்க மதத்தை இதை அனுமதிச்சா தான் படுத்தணும். எங்க மதம் இதை
எவன் ஒருத்தன் ஒரு உயிரை கொள்கிறானோ அவன் உலக மக்களை எல்லாம் கொன்றதுக்கு சமம். எவன் ஒருத்தன் கொலை செய்கிறானோ அவனுக்கு நிரந்தர நரகம். திரும்ப கடவுள் உயிர்ப்பித்து பரிசு கொடுப்பார் இல்லையா, பர்மனண்டா அவன் நரகத்துக்கு போட்டுருவேன். எங்க மார்க்கத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எந்த உயிரையும் கொள்வதற்கு எந்த மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. அதே நேரத்தில் ஒன்னே ஒன்னு இருக்கு, அதான் தப்பா வழங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இருக்குன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஆயுதம் தாங்கி யுத்தம் செய்திருக்கிறார்கள். அவர் ஆயுதம் தூக்குனார், எதிரிகளை எதிரிகளால் வெட்டவும் பட்டார், வெட்டியும் இருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் அதை செஞ்சாங்க என்பதை ஆதாரமாக கொண்டு சில கிறுக்கங்க செய்வார்களே, ஆனால் அது அறியாம. ஏன் அறியாமங்கிறோம்? நபிகள் நாயகம் மத குரு, மதத்தினுடைய ஸ்தாபகர், மத தலைவர் என்பதோடு இன்னொரு பதவியிலும் அவர்கள் இருந்தார்கள். அது என்ன பதவி என்றால், அவர்கள் தான் அன்றைய அரசுக்கு அதிபதி, சக்கரவர்த்தி. அவங்க தான் இந்தியா போன்ற பெரிய நிலப்பரப்பை தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்து இந்த கொள்கைகளை ஈர்த்து, நீங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலை செய்யுங்க சவுதி அரேபியா, இதையெல்லாம் தன்னுடைய கையில் வைத்து அவர் சக்கரவர்த்தியா இருந்தார். அப்ப சக்கரவர்த்தி அதிபராக அவர் இருக்கும் பொழுது ஒரு நாட்டுக்கு எதிராக படை திரட்டி வந்தால் அதிபர் என்ன செய்வாரு? மக்காங்கிற நகரத்தில் அடி வாங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆயுதம் தூக்கல, துன்பத்திற்கு ஆளாகும் போது 10 பேரை தூண்டி விட்டு 4 பேர் கொலை பண்ணிட்டு வான்னு அனுப்பவே இல்லை. அப்ப இந்த பதிலடிங்கிற பேர்ல பொதுமக்கள் ஆயுதம் தூக்குறத ஊக்குவிக்கவே இல்லை. அவர் எப்ப ஆயுதம் தூக்குறாங்க? அவங்க மதீனாவுக்கு விரட்டப்பட்டு அங்கு ஒரு ஆட்சியை உண்டாக்கி அவங்க அதை சிறப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களை அழிப்பதற்காக வேண்டி இங்க இருந்து படை திரட்டி வந்தார்கள். அப்ப எதிர்த்து சண்டையிடுவது கடமையா இல்லையா? பெண்களை காப்பாற்றணுமா இல்லையா? பொதுமக்களை காப்பாற்றணுமா இல்லையா? சிறுவர்களை காப்பாற்றணுமா இல்லையா? நாட்டை காப்பாற்றணுமா இல்லையா? அப்ப நாட்டை காப்பாற்றுகிற தலைவர் அதை விளங்க மாட்டேங்கிறார்கள். முகமது நபின்னு சொன்னா ஏதோ சாமியார் மாதிரி மதகுரு மாதிரி நினைக்கிறார்கள். அவர் மதகுருவாக மட்டும் இல்லை, அவர் சக்கரவர்த்தியாகவும் இருந்தார். அப்ப அவர் சக்கரவர்த்தியாக ஒரு நாட்டின் அதிபராக இருக்கிறார் என்கிற முறையில், அதிபர் என்ற முறையில் தான் அவர்கள் ஆயுதம் தூக்கினார்கள். இது தப்பா? உலகத்தில் எல்லா நாடும் அதை செய்யுமே. நம்ம இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான்காரன் படை திரட்டிட்டு வந்தா எவர் பிரதமராக இருந்தாலும் அவர் என்ன சொல்லுவாரு? அன்னை தெரசாவை பிரதமராக்கினாலும் அவர் என்ன செஞ்சணும்? அடின்னு தான் சொல்லணும். ஏன்? அரசாங்கத்தில் அவர் பொறுப்பு ஏத்துக்கிற எங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு தான். பாகிஸ்தான் உள்ள விட்டு எங்களை கொண்டுட்டு போறதுக்கு இல்லை அவர். அப்ப எங்களை காப்பாற்றுவதற்காக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார். ஆனால் போர் செய்யணுமா இல்லையா? முகமது நபி கவர்மெண்ட் என்கிற அடிப்படையில், அதிபர் என்கிற அடிப்படையில் தான் ஆயுதம் தூக்கினார்களே தவிர, அதிபருடைய கட்டளையின் கீழ் தான் மக்கள் ஆயுதம் தூக்கினார்களே தவிர, நாட்டுக்காக தூக்கினார்களே தவிர, தனித்தனி குழுவாக அடி உதைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஊரை விட்டு ஓடத்தான் செய்தார்கள். ரகசியமா முதுகு பின்னாடி குத்த சொல்லவே இல்லை. அப்ப இதுதான் இஸ்லாமிய கான்செப்ட். நபிகள் நாயகம் போர் செஞ்சாங்க என்பதை வைத்துக் கொண்டு அந்த கிறுக்கன்லாம் நபிகள் நாயகமே ஆயுதம் தூக்கினார்கள். எதுக்குடா தூக்குனாங்க? நீ நபிகள் நாயகம் மாதிரி நீ சக்கரவர்த்தியா? நீ நாட்டு அதிபரா? இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரியான யுத்தங்கள் செய்யாத யார் இருக்கிறா? மோசே செய்யலையா? பைபிள்ல வரக்கூடிய மோசே, தாவீது ராஜாவெல்லாம் யுத்தம் செய்யலையா? அவர் சக்கரவர்த்தி, சாலமோன் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியா இருக்கிறவர் நாட்டு மக்களுக்காக வேண்டி யுத்தம் செய்யத்தான் செய்வாரு. அதனால நாங்களும் செய்ய முடியுமா? அதே மாதிரி ராமர் யுத்தம் செய்யலையா? கிருஷ்ணர் செய்யலையா? அப்ப அவங்க எல்லாம் யுத்தம் இலங்கையின் மீது படையெடுத்து போனார்கள்னா படிக்கத்தானே செய்கிறோம். அவர் நாட்டு அதிபர், அவர் படையெடுப்பாரு. ஒரு நாட்டை அதிபராக இருக்கிறவர்கள் யுத்தம் செய்வதை மதத்தில் உள்ள ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம் இந்த கிறுக்கங்க விளங்கினால் அதுக்கு இஸ்லாம் பொறுப்பு கிடையாது. எவனும் ஆயுதம் தூக்க அனுமதி கிடையாது. அரசாங்கம் மட்டும்தான் ஆயுதம் தூக்கலாம். இன்னும் ஒருத்தனுக்கு அனுமதி இருக்கு. என்ன அனுமதி? இப்ப நான் போய்கிட்டு இருக்கிறேன், என்னை ஒருத்தன் கொல்ல வர்றான், என்னை காப்பாற்றணும். இப்ப அவன் ஆயுதத்தை பிடிங்க இருக்கிறத எடுத்து அவனுக்கு கொண்டுட்டா தப்பு கிடையாது. இது முஸ்லீமுக்கு மட்டும் கொடுத்த உரிமை இல்லை, எல்லாத்துக்கும் உள்ள உரிமை. நம்ம நாட்டு சட்டப்படியும் குத்தம் கிடையாது. தற்காப்புக்காக கொண்டா குற்றமா? ஒரு பொம்பளை கற்பழிக்க வர்றான், அருவாமனை எடுத்து ஒரே வெட்ட வெட்டி போடுறா, இது கொலையா? தன்னை காத்துக் கொள்வதற்கான ஒரு தற்காப்புக்கு மனிதன் ஆயுதம் தூக்கலாம். இது எல்லா மனிதருக்கும் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. எவன் செஞ்சாலும் இஸ்லாம் கேட்க. இஸ்லாமிய ஆட்சி நடந்தா கூட, இஸ்லாமிய ஆட்சி நடக்க ஒரு இந்து அவனை கொல்ல ஒரு முஸ்லீம் வரும் பொழுது இந்து ஆயுதத்தை எடுத்து முஸ்லீமை கொண்டு விட்டான்னு சொன்னா இந்து முஸ்லீம் மேட்டரா இஸ்லாம் பார்க்காது. நீ கொல்ல போனா அவன் கொண்டுட்டான். தற்காப்பு. தற்காப்புக்காக ஆயுதம் தூக்குற தவிர
மற்றபடி ஆயுத குழுக்களாக செயல்பட இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. இது பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு மார்க்கம். அனைவரும் மறுமையில வெற்றி பெறணும் என்பதை கொள்கையாக கொண்ட மார்க்கம். எல்லாருமே ஒரு இறைவனை நம்பி மூட நம்பிக்கையில விடுபட்டு நன்மக்களாக வாழணும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அப்படியான ஒரு மார்க்கமா இருக்க போய் தான் அந்த முகமது நபி சொன்னதை காட்டு மிராண்டிகள் ஆயுத குழுக்களா இருந்தவங்களாம் ஏத்து அவ்வளவு மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அதனால இந்த இஸ்லாத்தில் இதுக்கு அனுமதியே கிடையாது. இதுக்கு சில முஸ்லிம்கள் செய்வதை நாங்கள் மறுக்க கிடையாது. ஆனால் அவன் இஸ்லாத்துக்கு செய்யவில்லை, அவன் வேற ஒரு நோக்கங்களுக்கு செய்கிறான். இப்ப சொன்னதெல்லாம் விளங்கிட்டீங்கல்ல. இது கூடுதலா என்ன கேக்குறீங்கன்னா, சினிமாவில் ஏன் இப்படி சித்தரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேக்குறீங்க. சினிமா ஊடகம் தான். நான் சொன்ன ஊடகத்துக்காரங்க ஒரு திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்யறாங்க. முஸ்லீம் அது மாதிரி ஆக்கி காட்டணும் என்பதே அவங்களோட ரத்தத்தில் ஊறி போனதா. யாரெல்லாம் அறிவு ஜீவிகள் என்று தங்களை காட்டிக் கொள்கிறார்களோ, அடுத்தவர்களுக்கு செய்தி சொல்லக்கூடிய பொறுப்பில் இருக்கிறார்களோ, பிரிண்டட் மீடியா பேப்பரா இருந்தாலும் சரி, விஷுவல் மீடியான்னு சொல்லக்கூடிய டிவி, தொலைக்காட்சி, சினிமா, டிராமா, நாடகம் எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்திலையும் அதை இயக்குறவங்களாம் என்ன பண்றான்னு கேட்டா, முஸ்லிம்களை பற்றி அறியாத காரணத்தினால மேற்கத்திய உலகம் இஸ்லாமிய நாடுகளை எல்லாம் கைப்பற்றுவதற்காக வேண்டி, பெட்ரோல் வளத்தை கொள்ளையெடுக்குவதற்காக வேண்டி, முஸ்லிம்களை வெறுக்கத்தக்கவல் ஆக்குவதற்காக வேண்டி இந்த கருத்தை முதல்ல விதைச்சானுவோம். முஸ்லிம் தீவிரவாதிங்கிற கருத்தை கான்செப்ட்ல கொண்டு போனா தான் அவங்க செஞ்ச குண்டு வெடிப்புகள், அவங்க செஞ்ச அநியாயங்கள்லாம் உலகத்துக்கு மறைக்கப்படும். அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா போன்ற ஊடகங்கள் செஞ்சதனுடைய தாக்கம் அதுகளை பார்த்து பார்த்து இவங்களுக்கு உண்டாகி விட்டது. இது முதல்ல செஞ்சது யாருன்னு கேட்டா, பிரிட்டன், அமெரிக்கா போன்ற உலக வல்லரசா இருந்தாங்க இல்லையா, இவங்க தான் செஞ்சாங்க. எதுக்கு செஞ்சாங்கன்னா, அவங்க முஸ்லிம் நாடுகள்லாம் பெட்ரோல் இருக்குங்கிறனால அதை கைப்பற்றணும், தன் ஆளுகையில் வைத்துக் கொள்ளணும் என்பதற்காக வேண்டி உள்ள படை இறக்குவாங்க. ஏதாவது ஒரு நாட்டு அதிபர் போய் கொள்ளுவாங்க. அதுக்கு அனுதாபம் வரக்கூடாது, என்ன செய்யணும், முஸ்லீம் கெட்டவங்கிற ஒரு கருத்தை அதுக்கு முன்னாடி விதைச்சிடணும். அதுக்காக வேண்டி அவங்க செஞ்சது. அதனுடைய தாக்கத்துக்கு உட்பட்டு இவங்களும் அப்படியே அதே வழியில் இந்தியாவில் உள்ளவங்களும் போய்கிட்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் சினிமாவும் சித்தரிக்கிறார்கள். அவங்களுடைய உள்மன வேற நோக்கமும் அவங்களுக்கு கிடையாது. அவங்க உள் மனசில் அப்படித்தான் இருக்கிறது. சினிமா காரனா இருந்தாலும் சரி, பேப்பர் காரனா இருந்தாலும் சரி, அந்த மேற்கத்திய உலகம் சொன்ன அதுக்கு அடிமையா போய் பழகின காரணத்தினால முஸ்லிம்னா தீவிரவாதி அவர் மண்டையில் ஏத்திக்கிட்டாங்க. அப்படி சின்ன ஒரு நூறு சம்பவம் கிடைச்சாலும் அது பெருசா ஊதி பெருசாக்கி 8 பக்கத்து கட்டுரை எழுதுவாங்க. சின்ன ஒரு சாதாரண ஒரு சணல் கயிறுல சுத்தி கருமருந்து கிடைச்சா கூட என்ன செய்வாங்க, அதுக்கு பின்னாடி பெரிய கதையெல்லாம் ஸ்டோரிலாம் எழுதி அப்படியே மெயின் செட்டா இருக்கிறாங்க. அது காரணம் நமக்கு இதான் மேற்கத்திய உலகம் செஞ்ச வேலை. அமெரிக்கா தன்னுடைய வன்முறை பயங்கரவாதத்தை மறைப்பதற்காக வேண்டி அந்த மேற்கத்திய ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டு இப்படி ஒரு கருத்தை விதைக்கிறார்கள். அந்த கருத்துக்கு அடிமைப்பட்டு இந்த நாட்டில் உள்ளவர்களும் உலக நாட்டில் உள்ளவர்களும் இந்த மாதிரியாக போன காரணத்தினால சினிமாக்காரன் அப்படி இருக்கிறான். சினிமாக்காரன் ஒரு அறிவுஜீவி தானே, அவனும் எழுத்து விஷுவல்ல உள்ளவன் தானே, அதான் காரணம். ஆனா அதுக்கு தான் நாங்கள் தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரம் வைத்து அந்த அளவு